ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். 11/7/26 காருண்யா ட்ரா நம்பர் 761க்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்க முடியல. அதுக்கு வந்த ரிசல்ட் 877 888ங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்குறது 12/7/26 சம்ருதி எஸ்எம் ட்ரா நம்பர் 62க்கான கெஸ்ஸிங் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபைனலாக பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரைட்டாக கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 05, பி போர்டில் 6, 1, சி போர்டில் 0 தான் நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த 888லேருந்து ஒரு 3 எதிர்பார்க்கலாம். இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 06, 01, 00, 03, 56, 51, 50, 53, 60, 63, 10, 13 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டாக கிடச்சிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஃபைனலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்ப்போம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 060, 513, 010, 563 அப்படிங்கிற நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது போக ப்ளஸ் சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தானே ஒழிய இதை கன்ஃபார்ம்ன்ட்டு எந்த ஒரு வீடியோ பதிவுலையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறல. இப்போ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கும். 18/6/26 ஸ்டார்ட் பண்ணி 11/7/26 வரைக்கும் வந்த ரிசல்ட் மட்டும்தான் இங்கிட்ட எழுதியிருக்கும். 18/6க்கு வந்த ரிசல்ட் 786ன்னு ஸ்டார்ட் பண்ணி 411, 351, 074, 203, 122, 547, 064, 248, 230, 044, 446, 013, 487, 530, 511, 721, 496, 028, 060, 478, 287, 068, 888ங்கிற மாதிரி லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே 333 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் சொல்லியிருப்போம் சிங்கிள் நம்பரில். அப்படியே ஆப்போசிட் வச்சு தான் 888ன்னு வந்திருக்கும். இதுலேருந்து பார்க்கல நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். நம்பர்ஸ் ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகணுமே தவிர நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மெத்தேடில் இந்த போர்டில் தான் இந்த மாதிரி டபுள்ஸ்னால் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துருவோம். நம்பர் வந்து அதோட போர்டு எப்படியும் நம்ம எடுப்போம். ஓகே, இன்றைக்கி எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12/7/26 இதுக்கு எப்படி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும்னு பாருங்கள். இப்போ 068க்கு அப்புறம் முன்னாடி பாருங்கள் 78, 68, 88, 78, 68, 88 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். 78 அப்படியே திருப்பி 87ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அப்போ இந்த 8 பாருங்கள் 87, 88, 80, 86, 87, 88 வரும். 86, 87ங்கில 88 வருது. அப்போ இதோட இந்த நம்பர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 74, 75, 76 அப்படிங்கிறதோட இந்த நம்பர்ஸ் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த 7 வச்சு நம்பர் வந்து வராது. இப்போ நமக்கு அடுத்த ரிசல்ட் எப்படி வரும்னு பாருங்கள். 268, 8, 8, 7 இந்த 788 இங்கே 788ன்னு கிராஸில் வந்ததுன்னா ஏ போர்டில் 7ங்கிறது வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி 7 ஏ போர்டில் வந்துச்சுன்னா 420, 4 இங்கே சி போர்டில் வச்சா 430. அப்போ சி போர்டில் 4 வந்ததுன்னா 8, 6, 8, 4 வருமா? அப்படி 4 வரலன்னா 2 இந்த 28ங்கிறது இங்கே 27
இந்த 27 இங்கே 72 அப்படிங்கிற மாதிரி வருமா? வந்ததுன்னா 724ங்கிற ஒரு நம்பரை சிங்கிள் நம்பரில் தாராளமாக பாருங்கள். 724. இது போக ஃபாலோ நம்பரில் 052 057 அப்படிங்கிற 2 நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து தான் ஏபி ஏசி பிசிக்கான பெஸ்ட்டு பேர் தான். இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் 06 01 00 03. ஏசியை பொறுத்த வரைக்கும் 00 03 06. பிசியை பொறுத்த வரைக்கும் 60 63 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு ஏபிஏசிபிசி பெஸ்ட்டு பேர் நம்பரில் கிடச்சிருக்கு. ஃபைனலாக பார்க்குறது ஆல் போர்டு நம்பர் தான். ஆல் போர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம கொடுத்தது 10/7/26 ஸ்வர்ணகேலம் எஸ்கே ட்ரா நம்பர் 60க்கான கெஸ்ஸிங் நம்ம வீடியோஸில் கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து ரிசல்ட் 114 068ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் 6 வந்து டார்கெட் பண்ணோம். பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். 666 வரும். அதுக்கு முன்னாடி 333 வந்து ஃபாலோ நம்பரில் எதிர்பார்த்துருப்போம். அடுத்து 666 கணக்கில் பாருங்கள், ஏபிசியில் 6ங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அந்த ரிசல்ட் வராமல் அதுக்கடுத்த ரிசல்ட்டு 888ங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நம்ம பி போர்டில் 6ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கும். அதே போல் ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தோம். அந்த கணக்குலையும் பாஸ் ஆயிருந்துச்சு. 68 அதாவது 78க்கு 68ங்கிற மாதிரி வந்திருக்கும். 78க்கு 68ங்கிற மாதிரி வந்ததுனால நமக்கு இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். இங்கே மிஸ் ஆனதுனாலே ஏபிஎஸ்சி பிசிலையும் ஏபிசி பாக்ஸ்லையுமே மிஸ் ஆயிருந்துச்சு. சிங்கிள் நம்பரில் 659 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். அங்கேயும் மிஸ்ஸு. 052 057 சைபருங்கிறது ஏ போர்டில் வச்சுருந்தோம் ஃபாலோ நம்பரில். மற்றபடி பெரியதாக ஒரு நம்பரும் நமக்கு போர்டில் உட்காரலன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஃபைனலாக ஆல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைபருங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆகுதுன்னா 6ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.